இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஹிஸ்ட்ரி முகலாயர்ஸில் ஹுமாயூன். ஓகேங்களா, அவருடைய வாழ்க்கை பீரியட்னா 1530 டு 1540, 1555 டு 56. இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அந்த டைமில் அரசாட்சி பண்ணியிருப்பார். பாருங்கள், ஹுமாயூன் வந்து ஒரு பண்பாட்டும் கல்வியறிவு மிக்கவர். ஓகேங்களா, இவர் வந்து இரண்டு சிக்கல்கள் அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஒன்று, குஜராத் அரசரான பகதூர் ஷா அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தார். அதுபோக காபுல், காந்தகர் பகுதிகளுக்கு வகிப்பு வாய்ந்த ஹுமாயூன் சகோதரர் கம்ரான் தன்னுடைய அதிகாரத்தை பஞ்சாப் வரை நீட்டித்தார். பாபர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவருடைய இறப்பின் போது தம்பிங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து ஹுமாயூன் பஞ்சாப் மீதான கம்ரானின் ஆட்சியத்தை ஓர் உள்நாட்டு போரை தவிர்ப்பதாக ஏற்றுக்கொண்டார். ஓகேங்களா, அதுக்கு பாருங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் செர்கான், பின்னர் வந்து அவர் எப்படி அழைக்கப்பட்டா செர்ஷா என்று தலைமையில் வளர்ந்து வரும் ஆப்கானியர் அதிகாரம். ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து யாருன்னா பகதூர் ஷா, ரெண்டாவது வந்து யாருன்னா அவருக்கு செர்ஷா தான் அவருடைய இனிமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள ஹுமாயூனை தூண்டி 1532 தௌரா என்னும் இடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்து ஹுமாயூன் பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை முற்றுகையிட்டார். 4 மாதங்கள் பின்னர் முகலாயருக்கு விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு செர்ஷா வந்து ஒரு பொய்யான ப்ராமிஸ் பண்ணதுனால ஹுமாயூன் வந்து முற்றுகையை கைவிட்டார். பின்னர் வந்து ஆண்டுகள் அவருடைய எதிரிகள் தங்களுடைய வலிமைப்படுத்தி கொண்டிருந்தனர். அவர் அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பார், தில்லியில் வந்து தீன் பனா என்னும் புதிய நகரை வந்து ஹுமாயூன் வந்து உருவாக்கியிருப்பார். அந்த டைமில் பகதூர் ஷா ராஜஸ்தானை கைப்பற்றி அவர் வந்து அவருடைய நாடாக இணைச்சிக்கிடுவார். ஓகேங்களா, கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவர்களை தூண்டி விட்டார். அதாவது யாருக்கு, ஹுமாயூனுக்கு ஆப்போசிட்டாக வந்து பகதூர் ஷா வந்து ராஜஸ்தானை கைப்பற்றி அவர் வந்து எதிரான அடைக்கலம் கொடுத்து அவர்களை வந்து தூண்டி விட்டார். ஓகேங்களா, எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் ஹுமாயூன் பகதூர் ஷாவின் மேல் போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றியிருப்பார். இதை தெரிந்து கொண்ட ஹுமாயூன் பகதூர் ஷா மேலே வந்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி அவருடைய தனது சகோதரனான அஸ்காரியின் பொறுப்பில் விட்டார். ஆனால் அஸ்காரி வந்து குஜராத் மக்கள் அஸ்காரி மீது கோபம் கொண்டதுனால, அவர் வந்து அங்கே கலகம் ஏற்பட்டதுனால அஸ்காரி வந்து ஆக்ரா செல்ல தீர்மானித்திருப்பார். அஸ்காரி வந்து ஆக்ராவுக்கு வரதை கண்ட ஹுமாயூன் வந்து மாண்டூவில் தங்கியிருந்து ஹுமாயூன் குஜராத்தையும் மாலவத்தையும் கைவிட்டு விட்டு படைகளோடு சகோதரி பின் தொடர்ந்தார். ராஜஸ்தானில் சந்தித்து கொண்ட சகோதரர்கள் இருவருமே சமாதானம் ஆயிடுவாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், குஜராத்தில் வந்து அவர் வந்து நியமித்தப்போ குஜராத் மக்கள் அவங்களுக்கு பிடிக்காதனால அஸ்காரி மேலே வந்து கலகத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் அஸ்காரி வந்து அங்கே ஆட்சி பண்ணாமல் ஹுமாயூன் ஆட்சி பண்ண ஆக்ராவுக்கு வந்து அவர் வந்து போர் தொடுத்து வந்திருப்பாங்க. அதனால் இது தெரிஞ்ச ஹுமாயூனும் அங்கே போய் மாண்டூவில் வந்து தங்கியிருந்து வந்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைவிட்டு விட்டு படைகளோடு சகோதரியை பின் தொடர்ந்தார். அதுக்கப்புறம் என்னாகும், அங்கே ராஜஸ்தான் 2 பேரும் வந்து சந்தித்து போர் பண்ணலான் இருந்தப்போ 2 பேரும் வந்து சமாதானம் ஆயிடுவாங்க. ஓகேங்களா, யாருன்னா அஸ்காரியும் ஹுமாயூனும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், பகதூர் ஷா தொடர்ச்சியான போர் நிகழ்வில் ஹுமாயூன் முழுமையாக ஈடுபடுத்த வேளையில் செர்கான் வங்காள ஆட்சியை தோற்கடித்து தன்னை மேலும் வலுப்படுத்தி கொண்டார். பகதூர் ஷா கூட ஹுமாயூன் வந்து போர் தொடுத்துட்டு இருக்கனால அதை கேள்விப்பட்ட செர்ஷா வந்து வங்காளம் வந்து ஆட்சி பண்ணுறதுக்காக தன்னை மேலும் வலுப்படுத்தி கொண்டிருந்தார். வங்காளத்தில் உள்ள கோட்டையையும் ரோக்தா கோட்டையும் அவரால் கைப்பற்றப்பட்டுவிட்டன. சுனார் கோட்டையை கைப்பற்றிய ஹுமாயூன் செர்கானை எதிர்கொள்வதற்கு வங்காளம் நோக்கி புறப்பட்டார். இடையில் வந்து கௌர் அல்லது கவுடா என்ற இடத்தை ஹுமாயூன் அடைந்த போது அவருடைய மற்றொரு சகோதரனான ஹிண்டால் கிளர்ச்சி செய்ததாக தகவல் வந்தது. ஆகவே ஹுமாயூன் அதை அடக்குவதற்காக ஆக்ரா நோக்கி புறப்பட்டார். அதுவரையில் அமைதி காத்து வந்த செர்கான் வந்து ஹுமாயூன் மீது போர் தொடுத்திருப்பார். அப்போ தான் என்ன போர்னா சௌச்சா போர் வரும். ஓகேங்களா, 1539 சௌச்சா போர். செர்கான் தனது மேலான அரசியல் இராணுவ திறமையால் இப்போரில் வெற்றி பெற்றார். 7000 முகலாயர் பிரபுக்கள் வீரர்களும் கொல்லப்பட்டனர். ஹுமாயூன் வந்து தப்பித்து கங்கை நதியை நீந்தி கடந்து ஆக்ராவை சென்றிருந்தார். அவர் தன்னுடைய சகோதரர்கள் அஸ்காரி மற்றும் ஹிண்டால் ஆகியோரோட உதவியோடு செர்கானை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு படையை வந்து வலுப்படுத்தி கொண்டிருப்பார். அப்புறம் வரதான் கன்னௌசி போர். 1540 ஹுமாயூன் முற்றுமையாக தோற்கடிக்கப்பட்டு அவர் வந்து நாடற்ற அரசு ஆவார். ஓகேங்களா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.